வியூவர்ஸ், எங்கள் கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ எல்லா ரூமையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய வேலை. டெய்லி நம்ம இங்கே ரொம்ப எப்போவுமே இங்கே புழங்குவோம். அதனால் கிச்சனில் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாத்திரம் கழுவி முடிப்போம், மறுபடியும் ஜிங்கில் விழுந்துடும் பாத்திரம். அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டாலும் கிச்சன் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் எப்படி சிம்பிளாக எப்படி கிச்சனை க்ளீன் பண்ணுறதுன்றத நான் வீடியோவை போடுறேன். இப்போ காலையில் ஏஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே தான் வருவோம். ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம கிச்சனுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு சிலர் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் டைம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம டயர்டில் தூங்கிட்டோன்னு வச்சுங்க, மறுநாள் காலையில் இப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை எப்படி வேகமாக க்ளீன் பண்ணுறது, எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோவாக போடுறேன். நான் இப்போ காலையில் வந்தோன்னு முதல்ல நான் ஜன்னலை திறந்து விட்டுக்கிறேன். எப்போயுமே நம்ம காலையில் ஏஞ்சி கிச்சனுக்குள்ளே வந்தால் விண்டோலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம இப்போ நம்ம நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்க சாப்பாடில் இருக்க இதெல்லாம் ஸ்மெல்லாம் வந்துடும். அந்த ஸ்மெல் போகிறதுக்கு, அந்த கெட்ட வாடகை போகிறதுக்கு நம்ம முதல்ல ஜன்னலை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் எது நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை வெளியில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ கொஞ்சம் கூலிங் போகும். அடுத்தது இப்போ நான் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன்றதை நான் வீடியோவாக போடுறேன். இந்த பாருங்கள், நேற்று சமையல் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம், ஒரு வேலை செய்யலை. இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத நான் வீடியோவை போடுறேன். நான் முதல்ல கவுண்டர் டாப்பில் இருக்க பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, இப்போ வேஸ்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வீடு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பொருள்லாம் ஒன்றா எடுத்து முதல்ல இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு வச்ச பொருளெல்லாம் ஒன்றா எடுத்து கொட்டிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இதை நாய்க்கோ பூனைக்கோ கோழிக்கோ எது பண்ணாலும் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளையும் எடுத்துட்டோன்னா ஜிங்கில் அடைப்பு இருக்காது. நம்ம அப்படியே ஜிங்கில் கொட்டிட்டோன்னா ஜிங்கில் ஃபுல்லாக அடைப்பாக இருக்கும். இப்போ நான் கழுவ வேண்டிய பாத்திரத்தை மட்டும் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய பாத்திரம் நல்லா ஜிங்கில் போடுறதுலாம் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஊற வைக்க வேண்டிய பாத்திரத்தில் ஊற வச்சுக்கிடலாம். இப்போ இப்போ இந்த பால் பாத்திரம் இருக்குது, இது கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வச்சா ஈஸியாக விளக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரம். அடுத்தது இப்போ கவுண்டர் டாப்பில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிடலாம். கவுண்டர் டாப்பில் அந்த க்ளீனாக இதெல்லாம் அப்படியே டஸ்ட்பினில் போடணும். இப்போ கவுண்டர் டாப் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் பாத்திரம் விளக்கணும். அப்படியே ஸ்டவ்வை தொடச்சிக்கிடலாம். இதெல்லாம் மீன் குழம்பு நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு. இந்த பாத்திரம் மட்டும் தான் கழுவணும். இனிமேல் கிச்சனை ஒத்துடலாம். இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணோடனே கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் பெருகிட்டு குப்பை டஸ்ட்பினில் போட்டு பாத்திரத்தை கழுவிட்டு
பாத்திரத்தை அந்தந்த இடத்துல அடுக்க வேண்டிய வேலை தான். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் நமக்கு கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருந்தது கிச்சன்? இப்போ பாருங்கள், 10 நிமிஷம்தான் நம்மளுடைய கிச்சன் நல்லா நீட் ஆகிடுச்சு. இப்போ நான் பெருக்கிட்டு இந்த டஸ்ட்பினில் குப்பையை போட்டேன்னா இனிமேல் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பை சோப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கணும். கவுண்டர் டாப் வந்து இனிமேல் பாத்திரத்தை கழுவணும். ஓகே, இனிமேல் நான் வந்து பாத்திரத்தை கழுவுவேன். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன், காட்டுறேன். ½ அன் ஹவரில் எப்படி இருந்த கிச்சன் எப்படி மாற்றிட்டேன் பாருங்கள். நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது வீடு எப்போயுமே பளிச்சுன்னு இருக்கும், பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற இந்த பொருட்கள் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும். எப்போயுமே நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணால் மாதிரியே டெய்லி பண்ணும்போது நம்மளுடைய பொருட்கள் வந்து எப்போயுமே பாருங்கள் பளிச்சுன்னே இருக்கும், வீடும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள். அதுக்கு தான் நாங்கள் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ போடுறது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.